அனுரவால் உயிர்த்தெழுந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் எதிரொலி. கருணா உள்ளிட்டோர் மீதான தடை அமைச்சரவை எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர்கள் விசாரணையை தொடங்கியது சிஐடி. 42 பேர் தொடர்பில் உடன் விசாரணை அரசாங்கம் வெளியிட்ட அதிரடி தகவல். கைதியிடம் லஞ்சம் வாங்கிய நீதிபதி பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும் நீதிமன்ற உத்தரவு நீடிப்பு. 2008 மற்றும் 2024க்கு இடைப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றதாக கூறப்படும் நிதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இந்த நிதியை வழங்குவது தொடர்பான 22 கோப்புகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆராய்ந்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொகைகளில் ரூபாய் 100 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளதாகவும் பணத்தை பெறுவதில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது. விசாரணையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நிதி கணக்கிலிருந்து வழங்கப்பட்ட காசோலைகளின் விவரங்களை அணுக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திடம் ஒப்புதல் கோரியிருந்தனர். முன்னதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் 36 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2005 மற்றும் 2024க்கு இடையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ரூபாய் 112.5 மில்லியனை பெற்றதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெனரல் சவேந்திர சில்வா உட்பட 4 இலங்கையர்கள் மீது சமீபத்தில் தடைகளை விதிக்க பிரித்தானியா எடுத்த முடிவுகள் தொடர்பான பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க ஒரு அமைச்சர் குழுவை நியமிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் எடுத்த முடிவுகள் குறித்து அமைச்சரவையின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பிரித்தானியா விதித்துள்ள தடைகளின் தாக்கங்களை மதிப்பிடுவதற்கும் மேலும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்பதற்கும் அரசாங்கம் ஒரு சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. இதற்காக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து முழுமையான ஆய்வு நடத்தவும் தொடர்புடைய துறைகளில் நிபுணர்களை அணுகவும் அமைச்சரவை இந்த குழுக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தின் திரைமறைவில் உள்ளவர்கள் தொடர்பான தகவல்கள் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பகிரங்கப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நல்லாட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கோட்டாபய ஆட்சியையும் கடந்து இன்று அனுர் அரசின் கைகளுக்கு வந்துள்ளன. இதில் பலியாகியவர்களுக்கு இந்த வருடம் நாடெங்கிலும் 6வது ஆண்டு நினைவேந்தல்களும் இடம்பெற உள்ளன. இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்க கூறியதைப் போல அடுத்த 18 நாட்களில் சுதிரதாரிகளை அரசாங்கம் வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் காத்து கிடக்கின்றனர் நாட்டு மக்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு தின கொடூர தாக்குதல் புலப்படும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத 2 வலையமைப்புகளின் மூலம் நடாத்தப்பட்டதாக விசாரணை அறிக்கைகளை மேற்கோள் காட்டிய தகவல்கள் முன்னதாக வெளியாகியிருந்தன. இதில் முக்கிய சூத்திரதாரிகளாக சஹ்ரான் கூட்டணி காணப்பட்டனர். இருப்பினும் தாக்குதல் இடம்பெற்று 4 ஆண்டுகளுக்கு பின்னர் சேனல் 4 என்ற ஊடகம் மொட்டு அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சராக இருந்த பிள்ளையானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் முக்கிய தொடர்பு இருப்பதான முத்திரையை குத்தியிருந்தது. தாக்குதலை திட்டமிடுவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் ஈடுபட்டார் என கூறப்படும் பிள்ளையான் மீதான குற்றச்சாட்டுகள் இலங்கை மற்றும் சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளன. முன்னதாக பிள்ளையானின் செயலாளராக பணியாற்றிய அசாத் மௌலானா பின்னர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் அரசியல் தஞ்சம் கோரினர். பிள்ளையானுக்கும் முன்னாள் புலனாய்வு அதிகாரி சுரேஷ் சாலேக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக மௌலானா ஐக்கிய நாடுகள் சபைக்கும் சேனல் 4ற்கும் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் இலங்கையில் நடைபெறும் அதிகாரப்பூர்வ விசாரணையின் திரைமறைவு தொடர்புகளையும் வெளியிட மௌலானா விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என தற்போதைய எதிர்க்கட்சி தரப்புகள் வாதிடுகின்றன. விசாரணைகள் நேர்மையாக நடந்தால் சஹ்ரானின் கூட்டணியில் கைகோர்த்த சூத்திரதாரிகளின் பெயர்களும் அம்பலமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை எதிர்த்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களில் இன்று வரை தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. நேற்று வரை நடைமுறையில் இருக்கத்தக்கதாக இத்தகைய உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதனை இன்று வரை நீடித்து நேற்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை ஆட்சேபித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பில் மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி இன்னும் 42 நபர்கள் தங்கள் உயிர் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை ஒப்படைக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வியின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபர்கள் தற்போது உயிருடன் இருக்கின்றார்களா அல்லது அவர்கள் நாட்டில் வசிக்கின்றார்களா என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஆயுதங்களை ஒப்படைக்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்து ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவையில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதாவது இலங்கையில் அதிகளவான மாவட்டங்களை கொண்டுள்ள வடமாகாணத்தில் தற்போது வவுனியா மாவட்டத்தில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு விடயம் சார் சேவையை பெற்றுக் கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது. வடமாகாண மக்கள் அதிக அளவில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையினால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானதென 2025 31 அன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது. அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இறக்காமம் குவாஷி நீதிமன்ற நீதிபதிக்கு கடூழிய சிறை தண்டனை விதித்து அம்பாறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குறித்த நீதிபதிக்கு 1 மாத காலம் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இறக்காமம் குவாஷி நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்டு வந்த சட்டத்தரணி ஒருவருக்கு இவ்வாறு 1 மாத காலம் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பில் தெரிய வருகையில் இறக்காமம் முஸ்லிம் விவகார குவாஷி நீதிமன்ற நீதிபதியான சட்டத்தரணி ஒருவர் நீதிமன்ற சிறை கூடத்திற்குள் சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தரின் பொறுப்பில் இருந்த சிறை கைதியிடம் சில மாதங்களுக்கு முன்னர் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்தமை தொடர்பில் நீதவானின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. இதற்கமைய குறித்த விடயம் தொடர்பில் மேலதிக ஆலோசனை உரிய தரப்பினரிடம் பெறப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கு தவணை நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சந்தேக நபரான இறக்காமம் முஸ்லிம் விவகார குவாஷி நீதிமன்ற நீதிபதி தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதால் அம்பாறை நீதிமன்ற நீதவானினால் 1 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இறக்காமம் குவாஷி நீதிமன்ற நீதிபதி தொடர்பில் தாபரிப்பு செலவு, பிள்ளை செலவு மோசடி, தகாத வார்த்தை பிரயோகம், நிகழ்நிலை பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.